கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அங்க வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஹெச்டி வரைக்கும் அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்துல ஃபுட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ல உதவி பேராசிரியராக நடந்துருக்கேன். ஸோ இந்த குரூப்ல வந்து எல்லாத்தையும் பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மாணவர்கள் அவங்களோட பெற்றோர்களோட வந்துருக்கீங்க. +2 ரிசல்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்ன கோர்ஸ் படிச்சுட்டு என்ன கோர்ஸ் போகலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவோட வந்துருக்கீங்க. நிறைய பேர் என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த கைடன்ஸ் ஃபார் எஜுகேஷன் மூலமா ஒரு நல்ல வழிகாட்டுதலை வந்து நம்ம கண்டிப்பாக வழங்குவோம். ஸோ நீங்களும் அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளையும் சப்போர்ட்டையும் நாங்களும் கொடுத்து கொடுப்போம். ஸோ நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போறேன் அப்படின்னா, வேளாண்மையில என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, +2 முடிச்சுட்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிச்சோம் அப்படின்னா அதுல என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லலாம் இருக்கேன். ஸோ இந்த ஸ்லைட்ல கடுத்து ஒரு வீடியோ கொடுக்காங்க, சில மாதிரி ப்ளீஸ் ப்ளே பண்ணுங்க. மேக்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிக்கிறதா வொகேஷனல் ஸ்ட்ரீம் போலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன தெளிவு கிடைக்கும் அப்படின்னா, நிறைய பேர் இன்ஜினியரிங் சம்பந்தமா பேசுறாங்க, அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா பேசுறாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மூலமா பேசுறாங்க. அப்போ எந்த காலேஜ்ல நம்ம போய் படிக்கணுங்கிறத நீங்க எதை வச்சு முடிவு பண்ணணும்னா, +2ல என்ன குரூப் எடுக்கிறீங்க, அப்ப என்ன பண்ணணும், எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் படிக்க போறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா 10th அப்புறம் +2 +1 +2 எந்த குரூப் போகலாம் அப்படிங்கிறத நீங்க தெளிவாயிருவீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விவசாயம் வந்து செழிப்பா இருந்தாதான் நாடே ஆரோக்கியமா இருக்கும். நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து விவசாயத்துல தான் இருக்குது. அப்போ இந்தியாவோட ஜனத்தொகை வந்து இப்ப பார்த்தோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவை தான் வந்து சர்வதேசத்திலேயே வந்து மக்கள் தொகையில முதலிடம் இருக்குது. எவ்வளவு மக்கள் தொகை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 146 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. இந்தியா தான் முதலிடம் ஜனத்தொகையில. இந்த 146 கோடி இன்னும் 10 வருஷத்துல வந்து 167 கோடியா மாறும் அப்படின்னு கணிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ மக்களுக்கும் அன்றாட தேவை அப்படிங்கிறது உணவு, சாப்பாடு வந்து கொடுத்தே ஆகும். ஸோ சாப்பாடுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் விவசாயத்துக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதனால விவசாயம் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் ஃபியூச்சர்ல இருக்க போகுது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான். ஏன்னா இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து இந்தியாவில் இருக்கிற டாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில வந்து முக்கியமான இடத்துல இருக்கிறது இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். இது மட்டும் இல்லாம சர்வதேச அளவுலையும் வந்து ஒரு பெரிய பேர் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட பல்கலைக்கழகத்துல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்த மாணவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இந்திய நாட்டையே வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் இருக்கிறவங்க 20%லேருந்து 25% மாணவர்கள் வந்து யார் ஆகிறாங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் படிக்கிறவங்க ஆகிறாங்க. ஸோ இதில் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகள் வந்து பரவி இருக்குங்க. அது மொத்தம் எத்தனை இருக்குன்னா 18 இடத்துல தமிழ்நாட்டில் இந்த கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் இருக்குது. அந்த 18லையும் டாப்ல வர சில அக்ரிகல்ச்சர் காலேஜஸ், முதல் இடம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கலாம். இதுக்கு அடுத்தது, இதுக்கு இணையா இருக்கிற ஒரு தமிழ்நாடு வேளாண்மை காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில இருக்கு. மதுரைக்கு அடுத்தது வந்து திருச்சிக்கு அடுத்தது திருநெல்வேலியில வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ். இது மாதிரி 18 கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் இருக்கு. இதுல நம்மளோட +2 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி எந்த காலேஜ் வேணா நம்ம சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் முன்னாடி ஸ்லைட். இதுல கீழே அந்த 16, 17, 18 இந்த 3 இடங்கள் மட்டும் இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கரூர்ல ஒரு வேளாண்மை அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம்ல ஒன்று, சிவகங்கையில ஒன்று. இந்த 3 அக்ரிகல்ச்சர் காலேஜ் மட்டும் இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 15 இடத்துல அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட். ஓகே, இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜஸ்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது கோர்சஸ் இருக்குன்னா இன்னும் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான கோர்சஸ் நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 12 கோர்சஸ் வந்து இந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் கொடுக்குறாங்க. இந்த 12க்கு மிக அற்புதமான கோர்சஸ். ஃபர்ஸ்ட் இடம் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ரெண்டாவது வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். இந்த கோர்ஸும் நீங்க வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே படிச்சுக்கலாம். அதாவது தோட்டக்கலைத்துறைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 இடத்துல இருக்கு தமிழ்நாட்டில்.
ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று வந்து தேனி மாவட்டம் பெரியகுளம்ல இருக்கு, இன்னொன்று விமென்ஸ் லேடிஸ் படிக்கிறதுக்காகவே ஒரு ஹார்டிகல்ச்சர் காலேஜ் திருச்சியில இருக்கு, இன்னொன்று வந்து பையூர் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கு. இந்த 4 இடத்துல மட்டும் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் வந்து படிக்கலாம். பிஎஸ்சிலேயே பிடெக் ஹார்டிகல்ச்சர் ஒன்று இருக்கு. பிடெக் படிக்கணும்னா அது கோயம்புத்தூர் மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 6 கோர்சஸ்மே வந்து சயின்ஸ் பேஸ்டு. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி செரிகல்ச்சர், பட்டுப்புழு வளர்ப்பு, இதை பத்தி எல்லாம் படிக்கிறது ஃபர்ஸ்ட் 6. அதுக்கப்புறம் மீதி 6 கோர்சஸ் வந்து டெக்னாலஜி கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னாலஜி அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிச்சு பசங்க மேக்ஸ் படிச்சிருப்பாங்களே அவங்க வந்து இந்த டெக்னாலஜி கோர்சஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 12 விதமான வெவ்வேறு கோர்சஸ் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்றாங்க. ஒருவேளை மாணவர்கள் வந்து எனக்கு தமிழ் தான் நல்லா வரும், நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ்ல படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இப்போ புதுசா வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தமிழ் மீடியம்லையும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கொண்டு வந்திருக்காங்க. பிஎஸ்சி அக்ரி அண்ட் பிஎஸ்சி ஹார்டி ரெண்டுமே தமிழ் மீடியம். நெக்ஸ்ட் தென் எலிஜிபிலிட்டி. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நான் படிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சிருக்கேன், செகண்ட் குரூப் படிச்சிருக்கேன், எனக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். யாரு ஃபர்ஸ்ட் குரூப்ல மேத்ஸ் அண்ட் பயாலஜி 2 எடுத்தவங்க வந்து பிடெக் கோர்சஸ் அண்ட் பிஎஸ்சி கோர்சஸ் எல்லாமே வந்து 12 கோர்ஸ்லையும் எது வேணா நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். அதுக்கு அடுத்தது பயாலஜிக்கு பதிலாக மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எடுத்து படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் குரூப்லேயே, அவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா ஒன்லி பிடெக் கோர்சஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். தென் பியூர் சயின்ஸ் படிச்சவங்க, அதாவது செகண்ட் குரூப்ல இருப்பீங்க இல்லையா, இவங்க வந்து எதுக்கு அப்ளை பண்ண முடியும்னா தே கேன் அப்ளை ஒன்லி ஃபார் பிஎஸ்சி பேஸ்டு கோர்சஸ். ஃபர்ஸ்ட் நம்பர் 1லேருந்து நம்பர் 6 வரைக்கும் பிஎஸ்சி ஹார்டி, பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி பிஎஸ்சி கோர்சஸ்க்கு எல்லாமே வந்து செகண்ட் குரூப் படிச்சவங்க அப்ளை பண்ண முடியும். இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் அப்படிங்கிறது மேஜரான சப்ஜெக்ட் 4 படிச்சிருப்பீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் குரூப்ல மேஜர் சப்ஜெக்ட் என்னென்ன 4. ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சவங்கள மேஜர் சப்ஜெக்ட் 4 என்னன்னு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி. இந்த 4 மார்க்கையும் வந்து 4 ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணீங்கன்னா ஒரு மார்க் வருது இல்லையா, அதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா வர மார்க் தான் கட் ஆஃப் மார்க். இந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். போன வருஷம் வரைக்கும் யாருக்கெல்லாம் சீட் கிடைச்சதுன்னா கட் ஆஃப் வந்து 180லேருந்து 180க்கு மேல எவ்வளோ கட் ஆஃப் இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் காலேஜஸ்ல எல்லா காலேஜஸ்லயும் பிஎஸ்சி கோர்சஸ் படிக்கலாம். 180க்கு கீழே கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ், அஃபிலியேட்டட் காலேஜ், மொத்த தமிழ்நாட்டில் 28 இருக்கு. இந்த 28 காலேஜ்ல நீங்க வேணா படிச்சுக்கலாம். இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் ஸ்டடியிங் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுல வந்து நம்மளோட எஸ்சி அருந்ததியர்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இடஒதுக்கீடுக்கு முன்னாடி உங்களோட குவாலிஃபிகேஷன் சொல்லிடுறேன். மற்ற கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் 55%லேருந்து 65% மேல மார்க் இருந்தாலும் அக்ரி யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வர முடியும். ஆனா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெஷல், நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலே போதும், we can eligible for applying பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோர்ஸ். ஓகேங்களா, இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம அட்மிஷன் ப்ராசஸ்க்குள்ள போகலாம். எப்படி இந்த காலேஜ்ல அட்மிஷன் வாங்குறது அப்படின்னு. அட்மிஷன்ல வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்கு இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்குள்ள வரதுக்கு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்லுவாங்க, கை கால் கொஞ்சம் ஊனமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. +2ல வந்து நான் ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கல, செகண்ட் குரூப் படிக்கல, ஆர்ட்ஸ் படிக்கல, நான் வொகேஷனல் தான் படிச்சிருக்கேன், நான் அக்ரிக்குள்ள வர முடியுமா அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வொகேஷனல்லே வந்து அக்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கும், அது நீங்க ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஈவன் யூ ஆர் ஸ்டடி வொகேஷனல் கோர்ஸ். தென் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கோட்டான்னு இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க நிறைய அச்சீவ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் கையில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 20 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா கொடுக்குறாங்க. இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு இருக்கு. நீங்க பிசினஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வருமானத்தை நீங்க காமிச்சு இண்டஸ்ட்ரியல் கோட்டால வச்சும் நீங்க அக்ரி யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து வர முடியும். இதுல எஸ்சி அருந்ததியர் நம்பருக்கு வந்து 3% சீட் வந்து ஸ்பெஷலா
ஸ்பெஷலா அலாட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலே அக்ரிக்குள்ள வர முடியும். அது மட்டும் இல்லாம 3% சீட் வந்து நம்மளுக்காகவே கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு வருஷமும் 5200 to 300 அக்ரிகல்ச்சர் சீட் வந்து ஃபில் ஆகும். அதுல 120 to 150 சீட் வந்து நம்மளுக்கு எஸ்சி அறிஞர்களுக்கே தனியார் ரிசர்வேஷன் இருக்கு. இது மூலமாகவும் இன்வெஸ்டிங்ல நீங்க வர முடியும். அடுத்து வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ். ஒன்ஸ் உங்களுக்கு 12வது ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா, ரிசல்ட் வந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அக்ரியில வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இந்த ஓப்பன்ல இருக்கிற ஃபார்ம் வந்து ஒரு மாசத்துக்கு ஓப்பன்லேயே தான் இருக்கும். அந்த 30 நாளுக்குள்ள நீங்க எப்போ வேணா அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து ஸ்காலர்ஷிப். அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. உங்க குடும்பத்துல நீங்க தான் முதல் பட்டதாரியா இருக்கணும். அம்மா பட்டதாரியா இருக்கக்கூடாது, அப்பா இருக்கக்கூடாது, உங்களோட அண்ணனோ யாரோ வந்து பட்டதாரியா இல்லாம நீங்க அப்ளை பண்ண போறவங்க தான் முதல் பட்டதாரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 9000 rupees வந்து ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிசிக்கலி சேலஞ்சா இருந்தீங்கன்னா அதுக்கு தனியா ஃபெலோஷிப் தராங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஃபெலோஷிப்ல இருக்கு. இது வந்து யாருக்கு கிடைக்கும்னா ஒரு வருஷத்துக்கு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியா யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்லேயே வந்து ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் நம்ம அவைல் பண்ணிட்டு ஃபீஸை குறைச்சி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கும் நம்ம படிக்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அக்ரிகல்ச்சர்ல இவ்வளோ கோர்சஸ் இருக்கு, இவ்வளோ டீடைல்ஸ் கொடுத்தாச்சு. இது படிச்சா வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்காதா இல்லையா? படிக்கிறது எதுக்காக? ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல நம்ம உள்ள போகணும், நல்லா சம்பளம் வாங்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் எனக்கு இந்த லெக்சர் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் IAS, IFS, IRS எங்க போகணும்னாலும் அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த சிலபஸை கிராஸ் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஏன் அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தா மட்டும்தான் IAS ஆக முடியும் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர்ல உங்களுக்கு ஃப்ரேமா இருக்கிற அந்த சிலபஸ் எப்படின்னா மக்களோட வாழ்க்கையோட அப்படியே சிலபஸ் ஃப்ரேமா இருக்கு. நீங்க ஒரு கலெக்டர் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாவட்டத்துக்கு, நாமக்கல் மாவட்டத்துக்கு இந்த பாப்பா இப்போ கலெக்டர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களோட வேலை என்னவா இருக்கும்? இருக்கிற மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். அப்போ மக்களோட அவங்க கனெக்ட் ஆகியிருந்தாலும் அந்த IAS வேலையை அவங்க கரெக்டாக பண்ண முடியும். அந்த மக்களோட தேவை என்ன, அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு ஒன்றிணைஞ்சு படிக்கிறது தான் இந்த அக்ரிகல்ச்சர் கோர்ஸ். மக்களோட மக்களாக இருக்கிறது மாதிரி தான் இந்த கோர்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் தனலட்சுமி காலேஜில் வேளாண்மை படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா கிராமத்தில் போய் விட்டுட்டோம். எல்லாம் சாப்பாடுக்கு என்னென்ன எல்லாம் சமையலுக்கெல்லாம் என்ன வேணுமோ, அடுப்பு, பாத்திரம், நோட்டு, அந்த தண்ணி கட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து கிராமத்துக்கு போயிருக்குன்னு அனுப்பிச்சுட்டோம். எல்லாம் ஒரு மாதம் அங்கங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியே இல்லை, எல்லாம் ஊருக்குள்ள இருக்கிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறத படிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இது IAS, IFS ஃபர்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம், TNPSCல காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது இல்லையா? அதை நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா போகலாம். ஹார்டிகல்ச்சருக்கு தனியாக இருக்கு, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரா நீங்க போகலாம். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்லேயே ஒரு போஸ்ட் இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அக்ரி படிச்சீங்கன்னா. அதுக்கு அடுத்தது வந்து கமாடிட்டி போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டீ போர்டு, காஃபி போர்டு, ஸ்பைசஸ் போர்டு, இதுல எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அடுத்து பேங்கிங் செக்டார்ல வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸரா வந்து BSc அக்ரிகல்ச்சர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம அக்ரி லோன் எல்லாம் கொடுக்குறாங்களே, இந்த கோழி பண்ண வைக்கிறதுக்கு, மாட்டு தீவனம், அந்த மாதிரிலாம் அக்ரிக்கு லோன் தராங்களே, அந்த லோன் சாங்ஷன் பண்ற ஆஃபீஸர் யாருன்னா BSc அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க தான். ஸோ BSc அக்ரி படிச்சாலும் BSc ஹார்டி படிச்சாலும் இவ்வளோ கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் இன்னும் ஃபுட் டெக்னாலஜி பற்றி இன்னும் தனியாக கோர்ஸ் இருக்கு. நான் என்னோட கான்டாக்ட் வந்து முடியும் போது கொடுக்குறேன். ஃபுட் சயின்ஸ் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுக்குறேன். ஃபுட் சயின்ஸ் கோர்சஸ் எல்லாம் எங்கே படிக்கலாம், உணவு சம்பந்தப்பட்ட கோர்சஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த அழகான ஒரு நிகழ்வில் வந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த GMPGG டீமுக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்கள் எல்லாரும் நல்லா படிக்கணும், உங்களோட அறிவை வளர்த்துக்கணும், அடுத்த நிலைமையை நோக்கி நகரணும். இதுதான் என்னுடைய ஆசை, நம்ம எல்லாருடைய ஆசை. தேங்க்யூ. செல்லடா முன்னே செல்லடா, தைரியமே துணை.